சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கையில நாம் அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நாம் நினைத்திருக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா, நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளில் எல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா, கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், கண்ணுக்கு தெரியாத விரோதிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய இபாதத்தை தௌபா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு என்னென்ன சிறப்புகளை மேற்கொண்டு வழங்குறான் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் அவரை உயர்ந்த பதவிகளை கொடுத்து அல்லாஹ் அவரை கௌரவப்படுத்துவான். யார் அல்லாஹ்ட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில உயர்ந்த பதவிகளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வழங்குறான். அடுத்து சொல்றாங்க